Taste the Daily. திமுக கூட்டணியில் பிரச்சனை உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். கோவைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மற்றும் பாலங்கள் அமைத்துக் கொடுத்தது அதிமுக ஆட்சிதான் என மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 2ஆம் நாளில் கோவை மாவட்டம் வடவள்ளியில் அவர் எழுச்சியுரையின் போது இதை தெரிவித்தார். அது மட்டுமல்ல, குடிநீர் திட்டம் 3வது கூட்டு குடிநீர் திட்டத்தை இந்த மாநகராட்சியில் இருக்கின்ற வடக்கு சட்டமன்ற தொகுதியில பல பகுதியில தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட நீர் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கோவை மாநகராட்சியில பாலங்கள் சிறப்பாக அமைச்சு கொடுத்துக்கிறோம். ஸ்டாலின் கூட்டத்தில் பேசினார். கடந்த அதிமுக ஆட்சி இருண்ட ஆட்சின்னு சொன்னார். கண்ணை மூடிட்டு பார்த்தா இரவுல இருந்தாதான் தெரியும், கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, கோவைக்கு பல முறை வந்துட்டு போயிருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பாலத்தை பொறுத்தவரை அதற்கு சான்றா இருக்கும். அவ்வளவு பாலங்கள் இந்த கோவை மாநகராட்சி சொல்லுகின்ற பொழுது பல சட்டமன்ற தொகுதியை உட்பட்ட பகுதி, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு பகுதிக்கு போகணும்னு சொன்னா இன்னைக்கு சாலை சந்திப்புகளை குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியாது. அதனால இங்க இருக்கின்ற அறிவிச்சவர் எஸ் வேலுமணி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் அம்மன் அர்ஜுன் அவர்கள், ஜெயராம் அவர்கள், அதே போல மாவட்ட செயலாளர் குமார் அவர்கள், அருண்குமார் அவர்கள் போன்றவர்கள் கோரிக்கை வச்சாங்க. இதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில் இருக்கும் அம்மா இருக்கும் போதும் இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சோம். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா நினைத்த மாதிரி இந்த கோவை மாநகர மக்கள் என்னென்ன கோரிக்கை வச்சாங்களோ, எங்கெல்லாம் பாலம் கட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அத்தனை இடத்திலே பாலத்தை கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாங்க பாலத்தை கட்டிக்கிறோம், ஸ்டிக்கர் ஒட்டி அவர் வந்து திறந்துட்டு காரணம் அழகா ஒய்யாரமா போற செஞ்சது நாம. உண்மையா இல்லைங்களா? நாம தானே செஞ்சோம். அதிமுக ஆட்சியில் தானே அந்த பாலம் கொண்டு வந்து கட்டணும். போகும்போது சொல்றாரு அழகா பாலம் இருக்குன்னு. அழகாத்தான் இருக்கிறோம். அது ஏன்னா அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம். அது மட்டுமல்ல, 3வது கூட்டு குடி திட்டம். கோவை மாநகராட்சி மக்கள், எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது, அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்று 3வது கூட்டு குடி திட்டம் 1100 கோடி திட்ட மதிப்பீட்டில் செயல்படுத்தி முடிக்கின்ற தருவாயில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவரு பங்குக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அவர் ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சுட்டு போயிட்டார். யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறது? சிந்திச்சு பாருங்க. செஞ்சது கஷ்டப்பட்டு நாம, ஆனா ஸ்டிக்கர் ஒட்டி அழகா திறந்து இவர்கள் கொண்டு வந்த திட்டம் மாதிரி மக்களுக்கு காட்சி அளிச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லா திட்டமுமே பெரும்பாலும் கோவை மாநகராட்சியில மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற பெரும்பாலான திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அவர் திறக்கத்தான் முடியும், கொண்டு வர முடியாது. ஆக அதிமுக கோவை மாநகராட்சியில பல திட்டப்பணிகளை செயல்படுத்தி மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற இயக்கம் அதிமுக. இன்னொன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின், நாங்க கூட்டணி பலமா இருக்குது, கூட்டணி பலமா இருக்குன்னு. நீ கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற, நாங்க மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்க முடியும், கூட்டணி அல்ல. நல்லது செஞ்சிருக்கிறோம், நெஞ்ச நிமித்தி நான் பேசுறேன். மக்கள் எண்ணுகிறார்கள் கடந்த ஆட்சி எப்படி இருந்தது, இப்ப இருக்கின்ற விடியா திமுக ஆட்சி எப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்த ஆட்சி எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் சிறப்பா ஆட்சி செய்த அதிமுக ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க. அடுத்தது அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற
அங்க குட்டி கட்சிங்க, எந்தெந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போயிட்டு. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. திரு முத்தரசன் அவர்கள், நான் இதுவரைக்கும் யாரையும் குறை சொல்லி பேசுறதே கிடையாது. ஆனா அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கா. தமிழக மீட்போம் என்று சொல்றீங்களே, எப்படி மீட்போங்கிறோம்? இந்த தேர்தல் மூலமா தான் மீட்போம். எப்படி மீட்போம்னா தேர்தல் மூலமாக மீட்போம். கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்குது, குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். வாரிசு அரசுக்கு முற்றுப்பைக்கின்ற தேர்தல் இந்த தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியிலே தவித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம், அதுதான் எங்களுடைய லட்சியம். ஆகவே திரு முத்தரசன் அவர்களே, உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி நினைச்சிடாதீங்க. எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக பிரச்சனை இருக்குதுன்னு, பிரச்சனை பேச்சுக்கே இடமல்ல. பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது.